வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடங்கியிருக்கோம். இப்போ நியூ டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரவேல். இந்த அதிகாரவேல் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம வடிவமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 40 டெஸ்ட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அதில் 5500க்கும் மேற்பட்ட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிற மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 26/5/2026 உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் தொடக்கம். வாரத்தில் 2 டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பார்ட். அப்போ இந்த 2 டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 டெஸ்ட் அப்படின்றது வடிவமைச்சிருக்கோம். ஒட்டுமொத்த சிலபஸுமே நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் பண்ணுறோம். பாருங்கள், டெஸ்ட் பேட்ச் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஓகேவா, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்சை வடிவமைச்சிருக்கோம். குரூப் 1க்கு உங்களுக்கு இதில் இருக்க ஜிகேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். குறிப்பாக இந்த அதிகாரவேல் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26/5/2026 ஸ்டார்ட் ஆகுதுங்க. மொத்தம் எவ்வளவு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 40 + டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட 5500 கொஸ்டின் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். சரி, இதில் டெஸ்ட் எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஓகேவா, இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, 80 15 70 15 11 இந்த நம்பரும் கடைசியாக 16 ஓகேவா, இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் என்ன பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் தொடர்பாக இன்னும் ஏதும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பைலிங்குவலில் தான் கொடுக்குறோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அது தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான அந்த ஷெடியூல் வந்து பார்த்துருப்போம். இதில் குறிப்பாக உங்களுக்கு இப்போது நம்ம இங்கிலீஷ் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த ஷெடியூல் அப்படின்றது. இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக 20/5/2026 டியூஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் உங்களுக்கு யூனிட் 4ல் இந்தியன் பாலிட்டியும், அதே மாதிரி யூனிட் 3 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும், யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ யூனிட் 6 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி யூனிட் 5ல் இந்தியன் எக்கனாமி, அதில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 இயர் பிளான், மாடல் பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இருக்கும். எவ்வளவு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 125 கொஸ்டின் இருக்குங்க. இதில் குறிப்பாக உங்களுக்கு முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் நமக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, 15 கொஸ்டின் கேட்பாங்க குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 10 கொஸ்டின் தான் இருக்கும். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இதை பற்றி இருக்கும். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 125 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி தரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுப்போம். ஆல்ரெடி நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஜனநாயகம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் பிரியா பாலிட்டிக்கு போட்டிருப்போம். அதே மாதிரி ஆலப்புறான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 6க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம். தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்துக்கு கணிதவியல் அப்படின்ற ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம டெஸ்ட் பேட்சோடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நம்ம தரமாக எடுத்திருப்போம். உங்களுக்கு வந்து டியூஸ்டே ஒரு டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஒரு டெஸ்ட் இருக்கும். வாரத்தில் 2 டெஸ்ட்டு. இந்த ஃப்ரைடே நடக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும் ஓகேவா. ஜென்ரல் இங்கிலீஷில் கிராமர், வொக்காபுலரி, போயம்ஸ் இது எல்லாமே இருக்கும். கூட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் கூடுதலாக இருக்குங்க. அப்போ பாருங்கள், அப்போ டியூஸ்டே ஒரு டெஸ்ட்டும் ஃப்ரைடே ஒரு டெஸ்ட்டும். டியூஸ்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட்டும், ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு கடைசியாக 40 டெஸ்ட் வரைக்குமே இருக்கும். இதில் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்றதுனால 150 கொஸ்டின் அப்படின்றது இருக்கும். இப்போ இதன் அடிப்படையில் தான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து டியூஸ்டே ஜிகே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அப்போ உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் போக போகுது. நீங்கள் இந்த ஷெட்யூல் வந்து இந்த வீடியோடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம 40 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். சேம் இந்த பேட்டர்ன் போகும். அடுத்து பாருங்கள், 7வது டெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா. இதில் ரிவிஷன் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1, 3, 5
அப்போ ஒரு சிலபஸ் படியும் நம்ம டெஸ்ட் பார்க்குறோம், தனித்தனி பார்ட்டாகவும் பார்க்குறோம், அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போகும். வாரத்தில் 2 டெஸ்ட் அழகாக நம்ம என்ன பண்ணலாம், இதை கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு இதில் ஒட்டுமொத்தமாக 15வது டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ரிவிஷன் வரும். அது என்னென்ன டாபிக் அப்படின்றத கொடுத்துருப்போம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு 40 டெஸ்ட்டுமே போக போகுது. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஜிகேவில் இருக்கக்கூடிய 6 யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணுறோம். அதே மாதிரி மேக்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசனிங், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சிலபஸில் இருக்க எல்லா பார்ட்டுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்க, கிட்டத்தட்ட 40 ப்ளஸ் டெஸ்ட்டு, ஃபுல் ரிவிஷன், ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு ஃபுல் ரிவிஷன், மேக்ஸில் ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறோம், கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு 40 டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஆஃப்லைனில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 3500 ஃபீஸும், ஆன்லைனில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 1500 ஃபீஸும் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இதில் இருக்கும். ஓகேவா? ஃபீஸ் டீட்டெயில் இதுதான். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அதுக்கான தகவல் கொடுப்பாங்க. ஜிபே நம்பரும் இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பர் தான். மொத்தம் 40 ப்ளஸ் டெஸ்ட்டு, 5500 ப்ளஸ் கொஷின் வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த அளவுக்கு தரமாக நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதே தெரியும், நம்ம எடுத்த கொஷின்லேருந்து உங்களுக்கு நிறைய கொஷின் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் நம்ம கொஷினை வந்து வடிவமைச்சு இதுவரையிலும் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்சும் வடிவமைச்சிருக்கோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மாணவர்கள் நம்ம அகாடமியில் படித்தவங்க 2025 குரூப் 4ல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் எல்லாமே பணிக்கு சென்று இருக்காங்க. அடுத்து குரூப் 2A பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நபர் போயிருக்காங்க. திரும்ப குரூப் 4 2024 நல்ல ரிசல்ட் வந்து நம்ம அகாடமி கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான கொஷின் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் எழுதி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் நம்ம கொடுத்துருப்போம்.